அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல அட்மிஷன் ரிலேட்டடா நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அண்ட் ஒரு கமெண்ட் சாக்கோபேரம் சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருக்கனால நெறைய பேர் ஓபிசி வாங்க மாட்டேங்கிறாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ நாட் அவேர் ஆஃப் த சேம் அண்ட் நானே சாட்டர்டே தான் அப்ளை பண்ணினேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாக்கோபேரம் நான் ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருப்பேன். நம்ம ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட்ல பண்ணோம் இல்லையா? ஸோ அதில வந்து டிஸ்கிரைப் பண்ணுறப்ப அந்த ஃபுல் வீடியோ டவுட் டிஸ்கஷன்ஸில் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் இஸ் மேண்டேட்டரி. ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அவங்க லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட்னு கொடுத்தாலும் ஓபிசின்றது கண்டிப்பாக கொடுக்கணும். அது மேண்டேட்டரி. நீங்கள் செக்லிஸ்ட்டில் கேட்குறாங்க அப்படின்றது இல்லாமல் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டானாலே கண்டிப்பாக நீங்கள் அதையும் வச்சுட்டு கூட ஸ்டேட்டுக்கான இதையும் வைக்கிறது சேஃப்டி நமக்கு. சரி சார் நான் வைக்காமல் அனுப்பிட்டேன், இனி என்ன பண்ண முடியும்னு கேட்டால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஒரு வேளை கால்ஃபர் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் போகிறப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுங்க. ஓபிசி க அப்ளிகேஷன்ஸை வாங்கிட்டு போயிடுங்க. ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கான முறை அப்படின்றது என்ன அப்படின்னா, முதல்ல ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்கம் சர்டிஃபிகேட்ன்றது யாருக்குன்னா உங்களோட அப்பா அம்மாவிற்கான இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு அண்ணன் ஒரு ஜாபில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி உங்களோட ஃபேமிலிக்கான இன்கம் சர்டிஃபிகேட் எவ்வளோ வருது அப்படின்றத எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக போயிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஓபிசி ப்ரொசீஜர்னு சொன்னாலே இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி இசேவை மையத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நியர்பையில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் போயிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 டேஸில் மேக்ஸிமம் ரன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா இது நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை உடனே போய் பார்க்கணும். சரியா? அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு போய் விஏஓ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சார், எக்ஸாமு எனக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் திங், எனக்கு இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆக முடியும், வித்தின் 1 வீக்கில் கவுன்சிலிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக பண்ணி தந்துட்டு அது மூவ் ஆகிடும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்த பிறகு செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ஒரு நிமிஷம், இன்கம் சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. ஸோ அதன் பிறகு செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓபிசி அப்ளை பண்ணுவாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு ஓபிசி அப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ணுவோம், திரும்பவும் என்ன ஆகும், டைரக்ட் ஆகி விஏஓட்ட போகும். ஸோ விஏஓ பிரைமரி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவரோட இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்ம அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் நடக்கும். அதன் பிறகு அங்கேருந்து என்ன போகும், ஆர்ஐக்கு போகும். அப்போ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஓபிசி எகைன் அப்ளை பண்ணணும்னா இன்னொரு முறை விஏஓ போய் பார்த்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட அவர் முடிச்சார் அப்படின்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போகும். அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக பார்க்கணும்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நேராக ஒரு முறை அந்த விஓ பார்த்த பிறகு விஓ சைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணின பிறகு நம்ம அங்கே போய் பார்க்கணும். அதன் பிறகு நம்ம வந்துட்டு தா தாசில்தார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு அடுத்து ஆர்ஐ சைன் பண்ணிட்டார் அப்படின்னாலே மேக்ஸிமம் தாசில்தார் வந்து சைன் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் இப்போதைய உள்ள ப்ராசஸ். சரி, இந்த ப்ராசஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், சரியா, டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். சரியா, அது வெப்சைட்டில் ஹோம் பேஜ் போங்க. வெப்சைட்டில் ஹோம் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓபிசி அப்ளை பண்ணின பிறகு உங்களுக்கு அந்த ஓபிசியில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பான். சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பான். ஒரு ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒப்புகை 60 ரூபா பே பண்ணி எடுப்பீங்க. அந்த ஒப்புகை சீட்டில் உள்ள ஒரு நம்பர் இருக்கும். அதை போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துடும். சரி, ஓபிசின்றேன், அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அந்த என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியும். மூவ் ஆகிடுச்சா, மூவ் ஆகலையா, சைன் போட்டாங்களா போடலையான்றது வரும். சரியா, ஸோ இந்த ஸ்டேஜுக்கு போச்சு அப்படின்னா இன்கேஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் டவுன்லோடுன்னு வரும் நமக்கு அந்த நம்பரை போட்டோன்னே. இதுதான் விஷயம். அதன் பிறகு நீங்கள் அடுத்து ஓபிசி அப்ளை பண்ணுவீங்க. ஓபிசி அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஒபிஎஸ் சீட்டு வரும். அந்த நம்பரையும் பத்திரமா வைக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேஜில் மூவ் ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகலை அப்படின்றத பார்க்குறதுக்கு விஓ ஓட்டு இருக்கா, விஓ சைன் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அதுலேயும் ஒரு ஒப்புகை நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓபிசி அப்ளை பண்ணுற அந்த ரெசிப்டில் அந்த நம்பரை அப்ளை பண்ணி டிஎன்னில் ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை அப்ளை பண்ணி இங்கே சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியும். ஸோ இதுதான் இந்த ஓபிசிக்கான ப்ரொசீஜர். அப்புறம் நிறைய பேர் பயப்படுவீங்க, சார் என்னோடய ஃபேமிலி இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு மேலே இருக்குது, ஸோ ஐ நீட் டு வரியா அப்படின்னு கேட்பாங்க. சரியா, ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் சம்பாதிங்க,
சரியா? எத்தனை லட்சம் வேணாலும் சம்பாதிங்க. ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும் சொல்கிறேன், இது கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரியா? ஸோ எத்தனை லட்சம் வேணாலும் சம்பாதிங்க. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஓபிசி கொடுக்கக்கூடிய கேட்டகரியை 3 விதமாக பிரிக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேலரி, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்கம், அக்ரி இன்கம்னு வச்சுப்போம். அதன் பிறகு பியூஎஸ்எஸ்ஐ என்இஎஸ்எஸ் பிஸ்னஸ். சரியா? என்னோட சேலரி, என்னோட அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதாவது இது வந்து யாருக்கு வராது அப்படின்னா எக்ஸப்ட் கிரேட் ஏ, அப்புறம் குரூப் 1 அல்லது குரூப் ஏ போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி வராது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அதில் குரூப் ஏ குரூப் பிக்கு இந்த இது வராது. கொஞ்சம் அதை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதனால் அதை பயப்பட வேண்டாம். சரி, என் அப்பா வந்துட்டு நார்மலான ஒரு தொழில் தான் பண்ணுறாரு, ஒரு ஆஃபீஸ் போகிறாரு, அவருக்கு ஒரு மாதம் 1 லட்சம் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா நீங்கள் அப்போ இயர்லி பார்த்தோன்னா உங்களுக்கு 12 லட்சம் வரும். சரியா? இந்த 12 லட்சம் எந்த விதத்துலேயும் ப்ராப்ளம் வராது. சரியா? சரி, அடுத்தது, சரி என்கிட்ட தோட்டம் இருக்குது. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க தோட்டம் இல்லை, என்கிட்ட தோட்டம் இருக்குது, தோட்டம் இல்லை. தோட்டத்தில் ஒரு சிலவங்களுக்கு 10 லட்சமும் வரலாம். சரியா? தோட்டத்தில் 10 லட்சமும் வரலாம். ரைட்டா? சம்டைம்ஸ் சார் எனக்கு பிஸ்னஸ் கிடையாது இப்படின்ற ஒரு சினாரியா இருக்கும். சரியா? இந்த இடத்துல இவருக்கு அப்ளிகேஷன், இந்த ஓபிசி அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்கான இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது, அப்ரூவ்ட் கண்டிப்பாக ஆகும். சரியா? ஸோ சார் 8 லட்சத்துக்கு கீழே சேலரி போடணுமா, இங்கே வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் உங்களோட சேலரி இன்கம் அக்ரி இன்கம்ங்க நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஓபிசிக்கு. ஸோ அதனால் நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்காக பயந்துட்டு எதையும் மறைச்சிலாம் பண்ணணும்னு இல்லை. சரி சார், என் அப்பா வந்து வெறும் மாதம் ஒரு 20,000 தான் சம்பாதிக்கிறாரு, என்னோடய ஆனுவல் இன்கம் வந்து எங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 3 lakhs வரும் சார். சரியா? ஒரு 3 lakhs வரும் சார். எங்களுக்கு தோட்டம் அதெல்லாம் கிடையாது சார். சரியா? அப்புறம் எங்களுக்கு பிஸ்னஸும் கிடையாது சார். கண்டிப்பாக உங்களுக்கு ஓபிசி அப்ரூவ் ஆகும். சரியா? அடுத்த சினாரியோ, சார் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் அப்பாவுக்கு வந்து சேல்ரி, அதாவது அவர் இதுவும் எதுவும் கிடையாது, பட் அக்ரிகல்ச்சரும் கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறோம் சார், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸில் எங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் வந்து ஒரு 10 லட்சம் வந்து ஒரு இயர்லி வரும் சார். ஒரு 10 லட்சம் இயர்லி வரும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஓபிசி அப்படின்றது நாட் அப்ளிகபிள். சரியா? ஸோ இதுதான் விஷயம். அதனால் பயமே படாதீங்க, இந்த சினாரியோ மட்டும்தான் இதாகும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக எல்லாமே என்ன சேலரி 8 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, அந்த இருக்கக்கூடாது நிறைய பயப்படுறீங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது எனக்கு ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இது அவ்வளோ பேட்டில் பண்ணி நான் என்னோடய சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரியா? ஸோ அதனால் பிஸ்னஸ் இன்கம் மட்டும்தான், அதாவது சேலரின்னு கொடுத்ததுனால பயப்படாதீங்க, இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி அதில் இவ்வளோ இருக்குன்னு நினச்சி பயப்படாதீங்க. ஸோ பொதுவாக அந்த பிஸ்னஸ் இன்கம் அப்படின்றது இந்த வரவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா தான் நமக்கு வந்து ஓபிசின்றது கிடைக்காது, நாட் அப்ளிகபிள், வி ஆர் கம் அண்டர் கிரீமி லேயர். சரியா? இந்த 2 கேட்டகரியும், சரியா, இந்த 2 கேட்டகரியும் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த எல்லோ கலரில் கிளிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சினாரியா 2மே ஓபிசிக்கு அப்ளிகபிள். இவங்க ஓபிசி நான் கிரீமி லேயரில் வருவாங்க. ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஸ்க்ரீன்ஷாட் இட். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம். மேபி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அப்ளை பண்ணி இமீடியட்டாக வாங்க போகிறேங்க. வித்தின் 5 to 7 டேஸில் கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். ப்ராப்பராக ஒரு முறை நேராக போய் பார்த்து மூவ் பண்ணிங்கன்னா ஓபிசி வச்சுருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அண்ட் லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஓபிசி தான் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.